இந்த வாட்டி ஒரு அக்கா விடுறாங்க. போன வாட்டி ஒரு அக்கா விட்டாங்கல்ல, மல்லிகா அக்கா, அந்த மாதிரி அவங்களே தான் வந்து இந்த வாட்டி விடுறாங்க. மல்லிகா ஐ லவ் யூ. இப்போ இவங்களாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, இவங்களை எடுத்தவொடனே விட்டு நல்ல காசு பார்த்தா நல்ல ஐபிஎல் வியூஸும் வரும் அப்படின்றதுனால 12 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே மார்க்கி பிளேயர்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஒரு டெல்லி, இன்னொரு பஞ்சாப், இன்னொரு ஆர்சிபி, இவங்க 3 பேர் தான் எப்பவுமே ஆக்ஷன் டேபிள் ஃபயராக இருப்பாங்க. அப்பா வேற, நான் வேற. கிரிக்கெட் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாம் ஆர்வமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐபிஎல் ஆக்ஷன் தான் நடக்க போகுது. என்னைக்குன்னா 24-25. அதுவும் திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு தான் ஆக்ஷன் பார்க்கணுன்றக்க 3 மணிக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் வச்சிருக்காங்க. மத்தியானம் 3 மணிக்கு தான் ஆக்ஷன் நடக்கும். காலையில் எழுந்து டிவியை போட்டு உட்காராதீங்க, யாரும் ஏமாந்துருவீங்க. ஸோ ஏழை நடக்க போதுன்னு எல்லாம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உங்களுக்கே தெரியும். போன வருஷம் போட்ட வீடியோ தான், ஒரு மீன்காரனை வித்துட்டு போறல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏழை விடுவான்னு நினைச்சோம். இல்லை, இந்த வாட்டி ஒரு அக்கா விடுறாங்க. போன வாட்டி ஒரு அக்கா விட்டாங்கல்ல, மல்லிகா அக்கா, அந்த மாதிரி அவங்களே தான் வந்து இந்த வாட்டி விடுறாங்க. மல்லிகா ஐ லவ் யூ. ஸோ ஆக்ஷன் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சில பாய்ஸ்லாம். அக்கா அக்கான்னு கூப்பிட்றதுனால இவங்க லேசாக நினைக்காதீங்க, எல்லாருமே வந்து பூரா பேரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செர்சி லானிஸ்டர் ஃபேன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து நார்மலாக நடக்க போதா இல்லை ஆக்சலரேட்டடாக நடக்க போதானா? ஆக்சலரேட்டட் நடக்க போகுது. என்ன பண்ணுவீங்க? குருவி விஜய் மாதிரி வாயில் பல்லு கடிச்சு இழுப்பாங்களா ஆக்சலரேட்டர்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க 17 செட் இருக்குல்ல, அதில் இருக்க 116 பிளேயர் வரைக்கும் நார்மல் ஆக்ஷன் விடுவாங்க. ஒரு பிளேயராக எடுத்து செக் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் டேல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் நடக்கும்ல, அதாவது 2வது நாள். ஸோ 2வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டீம்ஸ்கிட்டே ஃபார்ம் கொடுப்பாங்க. ஐயா உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ செக் பண்ணிங்க, இவன் வேணும், இவன் வேணும், வேணும் 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 வேணாம், இவன் வேணாம், இவன் வேணாம் அப்படின்ட்டு டீம்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் அடித்து பற்றி விட்டுருவாங்க. அப்படின்றது தான் இந்த வாட்டி ஒரு ஆக்ஷனில் நடக்க போகுது முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷனில் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் முக்கியமாக போவாங்க, யார் அதிகமாக போவாங்க, அது வந்து எங்களுக்கு தெரியுமாடா, ரிசர்வ் பண்ணிட்டு தானே நீ சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆக்சுவலாக அவர் தான் போவார். ஆனால் சர்ப்ரைஸாக இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களும் அதிகமாக போகலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்க இந்த வீடியோவில் சொல்கிறோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ வெல்கம் டு த வீடியோ, திஸ் இஸ் ஒன் பிச். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 கமெண்ட்ஸ் வந்து போன வீடியோ போட்டிருந்தால அதுக்கு வந்து அதை அட்ரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ அவர் ஆடுறதுல என்ன ப்ரோ இருக்குது, 4 கோடி அன்கேப்டாக வராரு, இது வந்து ஐபிஎல் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ப்ரோ, இது வந்து ரஞ்சி டிராஃபியோ மற்ற விஷயங்களும் கிடையாது யங்ஸ்டர்ஸை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கமெண்ட் வந்துருந்தது. நாங்கள் வந்து எஸ், ஐபிஎல்லேருந்து ஒரு பிஸ்னஸாக இப்போ மாறிடுச்சு. ஆனால் இந்தியன் டீம்கார எல்லாருமே ஐபிஎல்லேருந்து வந்தவங்கன்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், இப்போ ரியான் பராக், ருத்ராஜ் கைக்வாட், இவங்களாம் எதில் பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாங்கன்னா ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்தியன் டீமுக்குள்ளே வராங்க. இப்போ நீங்கள் இந்தியன் டீமோட கேட் ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் முடியும். நீங்கள் ரஞ்சி டிராஃபியில் பர்ஃபார்ம் பண்ணி சர்ஃப்ராஸ் கான், அபிமன்யு ஈஸ்வரன்லாம் வரலாம், அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் வர முடியும். தவிர நிறைய பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் எதுலேருந்து வராங்கன்னா ஐபிஎல்லேருந்து தான் வராங்க. ஸோ ஐபிஎல் வந்து ஒரு பிஸ்னஸ், யங்ஸ்டர்ஸ்க்கான டேலண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. நாங்கள் இப்போயே சொல்கிறோம், யங்ஸ்டர்ஸ் தான் அதுலேருந்து உருவாக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் நாங்கள் அதிலேயே சொல்லியிருந்தோம், தோனி வந்து அன்கேப்டு பிளேயராக ஆடுறது ஃபேர் இல்லை அப்படின்ட்டு. ஸோ திருப்பி நாங்கள் அதே சொல்லுவோம். இன்னொரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து நீங்கள் ஆர்டிஎம் கார்டில் எடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப தப்பு ப்ரோ, உங்கள் ஐபிஎல் நாலேஜே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுத்தாரு. நீங்கள் போய் அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். நாங்கள் முஸ்தபிசரை எடுப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல, எடுத்தால் நல்லா இருக்கும் தான் சொன்னோம். ஆர்டிஎம் கார்டை முஸ்தபிசர் யூஸ் பண்ணிட்டா ஓகே, அவரை ரீட்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும். ஏன்னா பத்திரானா வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன், அவர் வந்து டக்குன்னு 2-3 மேட்ச் ஆட்டி இன்ஜுரி ஆகி வீட்டுக்கு போயிடுவார். அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு டெத் போலிங் ஆள் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான கல்ச்சராக அது. சரி ஓகே. ஸோ எங்களுக்கும் தெரியும் ரச்சின் ரவீந்திராக்கோ டெவின் கான்வேக்கோ தான் அந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் ஆக போகுது. ஆனால் இவங்க வந்து புத்திசாலித்தனமாக முஸ்தபிசுர் ரஹ்மானை எடுக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஓகே, அவர் தான் எடுப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல, எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். ஓகேவா, முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, ஆக்ஷன் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு போவோம். ஸோ ஆக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, 2 மார்க்கி லிஸ்ட் இருக்குது, அதில் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்க்கினா என்னன்னா, ஸோ இவங்களாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, இவங்களை எடுத்தவொடனே விட்டு நல்ல காசு பார்த்தா நல்ல ஐபிஎல் வியூஸும் வரும் அப்படின்றதுனால 12 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே மார்க்கி பிளேயர்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 12 பேர் இருப்பாங்க. நாம இப்போ 12 பேருக்கு 12 பேர் இருக்கோம் ஒரு செட்லையும். ஆனால் இந்த வாட்டி ஐபிஎல் பார்த்தாங்க, அடித்து மொத்த பேர் பற்றி விட்டு 6 பேர் இருந்தாலே போதும்ட்டு முதல் பிளேயர் ஜாஸ் பட்லரில் ஆரம்பித்து எண்டு சிராஜில் முடிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதில் இருக்க ஸ்டார்ஸ் தான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அதில் ரிஷப் பண்ணிட்டு தானே அதிகமாக போவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், ரிஷப் பண்ணிட்ட வாங்க போகுது சென்னை கிடையவே கிடையாது. சென்னை ஃபேன்ஸ்லாம் ஹோப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு வேறு வேலையை பாருங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏன்னா அதிகமாக போகுது எங்களுக்கு தெரிஞ்சு பஞ்சாபாக இருக்கும், இல்லை ஆர்சிபியாக இருக்கும். இவங்க 2 பேர் தான் போவாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸ் யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு ஜிடி போகலாம். ஏன்னா ஜிடி வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஓரளவு காசு வச்சுருக்காங்க. மேபி ஜிடி வேணால் போகலாம். மற்ற யாருமே அவங்களுக்காக போக மாட்டாங்க. அப்படி போனாலும் அவங்களால வாங்கவே முடியாது.
ஸோ இவங்க தான் போவாங்க. ஆனால் மிச்சல் ஸ்டார்க் இருக்கார்ல, அவர் தெரிஞ்சு அதிகமாக போவார். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்டை டிசைட் பண்ணுறதே ஒரு போலஸாக தான் இருப்பாங்க. போலஸ் தாண்டா முக்கியம். புரிஞ்சதா? போலஸ் வேணால் நிறைய போகலாம். ஸோ போலஸ் எனக்கு தெரிஞ்ச மிச்சல் ஸ்டார்க்கும் சரி, கிரகிஸோட படமும் சரி, அந்த மார்க்கி லிஸ்ட்டில் அதிகமாக போவாங்க. ஏன் ஷமி போக மாட்டாருன்னா, ஷமி போவார், நியூ பால் போலராகவும் இருப்பார். ஆனால் எப்போவுமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எதை டார்கெட் பண்ணுவாங்கன்னா டெத் போலஸ் தான் முக்கியன்றதுனால டெத் போலஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் போன வாட்டி மாதிரி 24 கோடி போனார்ல, இந்த வாட்டி அவர் 25 கோடி 28 கோடி கூட போகலாம், அது யாருக்கு தெரியும். ஸோ அவர் அதிகமாக போவார். ஸோ இதுதான் மார்க்கி லிஸ்ட் பிளேயர்ஸாகவே இருந்தது. மார்க்கி லிஸ்ட்டில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே 2 crores வேணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 2 கோடி ரூபான்றதா பெரிய ஸ்பைஸ். அது இல்லாமல் எத்தனை பேர் 2 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 81 பிளேஸ் இருக்காங்க. 81 பிளேஸுமே 2 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் அன்சோல்டாக போவாங்க எங்களுக்கு தெரியல. முக்கியமாக ஒருத்தரை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அவர் தான் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஜேம்ஸ் ஆண்டர்சன் இப்போ ரொம்ப வயசான பிளேயராக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னா அவர் தான். ஸோ அவர் வந்து எந்த டீம் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரே டீம் நம்ம சிஎஸ்கேவாக தான் இருக்கும். ஆஹா, மிச்சர் சாப்பிட்டு அவனை எடுத்துடாதீங்களா அப்படின்னு இவங்க யோசிச்சாலும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒர்த்தானா அவர் கண்டிப்பாக ஒர்த்து தான். அவர் பேக்கப் பிளேயராக எந்த டீம் வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். அவர் ஸ்விங்கு எந்த கண்டிஷனில் வேணால் ஸ்விங் போடுவார். ஸோ ஜேம்ஸ் ஆண்டர்சன் இஸ் ஒர்த். 4 ஓவர் தானே போடணும், மனுஷன் ஜாலியாக போட்டு போயினே இருப்பாப்புல. ஸோ ஆண்டர்சன் மேலே ஒரு பயங்கரமான லைம் லைட் இருக்குது. ஸோ அவர் என்ன க்ரோஸ் போகிறாரு அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து மார்க்கி லிஸ்ட்டில் இல்லை. அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நல்ல ஸ்பின்னர், அவரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மார்க்கி லிஸ்ட்டில் இல்லை. மீதி இருக்கிற 400 பிளேயர்ஸ் என்ன ஆக போகிறாங்கன்னா ஆக்சலரேட்டர் ஆக்ஷனுக்குள்ளே போவாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஸோ முன்னாள் நாள் எல்லா டீம்ஸும் பிளேயர்ஸ்லாம் எடுத்துருவாங்களே, இப்போ உங்களுக்கு என்னென்ன பிளேயர் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸை மட்டும் ஆக்ஷனில் விடுவாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஆக்ஷன் டேபிளில் டிஸ்பிளே ஆகிறது கூட சான்ஸ் கிடைக்காது. அவ்வளோதான், நீங்கள் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். டீம்ஸ் உங்களை லக்கியாக டிக் பண்ணால் அப்படின்ற மாதிரி இருந்தால் வேணால் டிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக மும்பை டிக் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஆக்ஷனில் வரலாம். அப்பா வேற, நான் வேற. இது புதுவிதமாக இருந்தது ஆக்ஷன் கேட்கவே. ஓகே, நல்லா இருக்கு, சீக்கிரமாக முடிஞ்சிடும், யார் யார் வேணுமோ அவங்கள மட்டும் டிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இது அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா யார் வேணால் சும்மா கூட தூக்கலாம். ஒரு சப்போர்ட் கோச் வந்து அவரை பார்த்துருக்கலாம், எங்கேயோ ஒரு டைமில் ஞாபகம் இருந்திருக்கலாம். சப்போஸ் பேர் கீழ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிளேயர்ஸ்க்கு அன்ஃபேராக முடிஞ்சிடும். சரி, ஓகே, எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, சில பேர் மிச்சர் சாப்பிட்ருக்காங்களா, சில பேர் வந்து டார்கெட் பண்ணி வராங்களா அப்படின்றதையும் பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு மும்பையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், இவங்களாம் கோர் டீம் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து முக்கியமான ஒரு 4-5 பிளேயரை மட்டும் எடுப்பாங்க. ஆக்ஷன் டேபிளில் ஃபயராக இருக்க போதே யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெல்லி, இன்னொரு பஞ்சாப், இன்னொரு ஆர்சிபி, இவங்க 3 பேர் தான் எப்பவுமே ஆக்ஷன் டேபிளில் ஃபயராக இருப்பாங்க. தூக்கி எல்லா பிளேயர்ஸும் வாங்குவாங்க. ஸோ ஃபேமஸான பிளேயர்ஸை வாங்கி நாசமாக போகிறாங்களா, இல்லை கரெக்டான பிளேயர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக இந்த ஆக்ஷன் முடியுதா அப்படின்றதையும் பார்ப்போம். நல்ல காசுக்கு எல்லாரும் போனால் ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ கூட பார்க்குறோம், எந்தெந்த டீம் எந்தெந்த மாதிரி இருக்குன்ட்டு. நீ சொன்னியடா மும்பை ஜெயிக்குமா இல்லையான்னு பார்க்குறேன்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவங்களாம் நல்லா போவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.